நாகலோகம் வரை வந்துவிட்டு என்னை சந்திக்காமல் செல்கிறீர்களே அனுமான். நாகராஜர் வாசுகிக்கு வணக்கம். நிறுத்தச் சொல்லி நீங்கள் அனுப்பியதாக ஒருவர் கூறினார். இப்பொழுது தாங்களே என் எதிரில் வந்து நிற்கிறீர்கள். எனக்குள் ஒரு சந்தேகம் எழுந்தது. தாங்களோ ராமரின் பரம பக்தர். எங்கள் எம்பெருமானின் வடிவம். இந்த வேலையை முடிக்காமல் பாதியிலேயே சென்று கொண்டிருக்கிறீர்கள். பிரபுவின் கணையாழி கிடைத்தவுடன் நான் உடனடியாக அங்கு சென்றாக வேண்டும். இப்பொழுது நேரத்தை வீணடிப்பது நீங்கள்தான். வாருங்கள். செல்வசிஷ்டா, இந்த உலகிற்கு உன்னுடைய உதவி தேவைப்படுகின்றது. ரகுகுலத்தை சேர்ந்தவர்களுக்கு எடுத்து கூறி புரியவை. மாமுனிவரே, நலம் உண்டாகட்டும். தேவா, வணங்குகிறோம் குருதேவா. நலமுடன் வாழ்வீர்களாக. நீங்கள் அனைவரும் உங்கள் மன்னன் ராமன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதை நானும் அறிவேன். இப்போது நீங்கள் எல்லோரும் விதியை எதிர்த்து போராடுகிறீர்களா? எவரும் புரிந்து கொள்ளவில்லை. மாறாக அதை உடைக்க முயற்சி செய்கிறீர்கள். எதை எதிர்த்து போராடுகிறீர்களோ அதற்கான திறமையையும் விதிதான் உங்களுக்கு வழங்குகிறது. அவருடைய உள்ளத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. அவர் செயலுக்கும் எதிர்மாறாக நடக்கிறீர்கள். உங்கள் குலத்தில் உதித்த முன்னோர்களின் தியாக செயல்களை நினைவு கூறுங்கள். அவர்கள் புகழுக்கு களங்கம் உண்டாக்காதீர்கள். நீங்கள் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். அந்த சூரிய தேவன் போல் உலகிற்கு ஒளி தர வேண்டியது உங்கள் கடமை. மன்னித்து விடுங்கள். அறியாமல் தவறு செய்து விட்டோம். செய்வதறியாத நடந்து கொண்டோம். நாங்கள் இருவரும் ஆவேசப்பட்டு விட்டோம். ரகுகுல பெருமைக்கு குந்தகம் விளைவித்திருப்போம். நாங்கள் ராம கதையை அனைத்து இடங்களிலும் பரப்பினோம். ஆனால் அதை நாங்களே மறந்துவிட்டோம். சத்தியத்திற்குத்தான் இடம் கொடுக்க வேண்டும். நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். உங்கள் காட்டிய பாதையில் தான் நாங்கள் செல்வோம். நம் குலப்பெருமையை நாங்கள் என்றும் நிலைநாட்டுவோம். அனைவரையும் ஆட்டிப்படைக்கும் என்பார்கள். உரிய நேரத்தில் அதை உணர்ந்து அந்த விதியிடம் எவர் தலை வணங்குகிறார்களோ அவர்களால் தான் அறநெறி பாதையில் செல்ல இயலும். இன்று இரவு முழுவதும் என் பிள்ளைகளோடு இருக்க ஆசைப்படுகிறேன். என்னுடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்றுவீர்களா? நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீர்களா அல்லது என்னை குழப்புகிறீர்களா? எத்தனையோ குழப்பங்களுக்கு விடையளித்தவர் தாங்கள். உங்களை ஒருவர் குழப்பத்தில் ஆழ்த்த முடியுமா அனுமான்? நீங்கள் இன்று இயற்கையை தோற்கடித்து அதன் நோக்கத்தை மாற்ற வேண்டும். இயற்கை சக்கரத்தையே நான் மாற்றி விடுவேன். காலத்தை அதன் முடிவை மாற்றிக்கொள்ள கட்டளையிடுவேன். அதற்காக இந்த அனுமான் என் முழு சக்தியையும் பயன்படுத்துவேன். இன்று நாம் ஒன்றாக அமர்ந்தல்ல, ஒரே தட்டில் உணவருந்த போகிறோம். பிரம்மதேவா, நாகராஜர் வாசுகி உங்களை காண வந்திருக்கிறார். கணையாளியே கிடைக்கவில்லை என்றாலும் திரும்பிச் செல்வேன் என்கிறார். நீ கட்டுப்படுத்த சொல்லவில்லை வாசுகி. உண்மையை அவனுக்கு புரிய வைக்க சொன்னேன். வாலின் அடுத்த அவதாரம் தொடங்கும் நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அனுமனோ ராமன் சென்ற பிறகும் கூட இந்த பூமியில் வாழ வேண்டும். அவர் வாழ்ந்த வாழ்வினை அடுத்தவருக்கு ஒரு பாடமாக எடுத்து சொல்ல வேண்டும். முழு நம்பிக்கையோடு அனுமனிடம் சென்று பேசிப்பார். சூரியன் மறையப் போகிறான். ராமரும் அவருடைய இந்த வாழ்வை அர்ப்பணிக்கும் நேரம் வந்துவிட்டது. லபன், குசன், அழைத்தீர்களா தந்தையே?
எனக்கு கிடைக்கும் நேரங்களை உங்களுடன் செலவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். வாருங்கள், கோவிலுக்கு செல்லலாம். அதன் பிறகு இருவருக்கும் ஓர் முக்கியமான ஏற்பாடு செய்திருக்கிறேன். என் பிரபுவே, எங்கு மாயமாகிவிட்டது உங்கள் கணையாழி? பிரபு, எனக்கு உதவி செய்யுங்கள். சீதாராமன். சங்கடம் தீர்க்கும் அனுமனுக்கே கள்ளமில்லா மனம் கொண்டவன். அனைத்து கணையாழிகளும் பார்க்க ஒன்று போல் தெரிகிறது. இதில் எந்த கணையாழியும் பிரபுவுடையது அல்ல. எங்கே இருக்கிறது பிரபுவின் கணையாழி? வாசுகி, வா என் எதிரே. நீங்கள் கோபப்பட்டால் இங்கு அனைத்தும் அழிந்துவிடும். பிரபுவின் வாழ்க்கையோடு யாராவது விளையாடினால் என்னால் அதை பொறுக்க இயலாது. இந்த சதியை முடித்துவிடு. பதில் கூறு. அனுமன் புத்தம் புதிய தொடர் வரும் திங்கள் முதல் நாள்தோறும் மாலை 6:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில்.